ஸ்மார்ட் போன் புள்ள கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்டு என் புள்ள புத்திசாலி புள்ள, ரொம்ப நல்ல புள்ள, ஒழுக்கமான புள்ள நினைச்சீங்கன்னா, நடை தவழுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்ல சாயந்தரம் 6 மணிக்கு விட்டுட்டு என் புள்ள பத்திரமா அந்த பக்கம் போயிடும் நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட முட்டாள்தனம். நம்முடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு தெரியுமா? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். புறநானூற்றுல ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பணம் கூட முறையான வழியில் வந்திருக்கணுங்கிறான். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தன்னுடைய மகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை முதலிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் அவளுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னவன் அமெரிக்க ஜனாதிபதி. நாம் எத்தனை பேர் அதை சொல்லித் தருகின்றோம்? உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், ஒழுக்கமில்லா உயர்பெயர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கையில்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே வீணே என்பதை இளைய பிராயத்திலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவிலே நடந்ததாக சொன்ன ஒரு செய்தியை உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன். ஒபாமா அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் அமெரிக்காவிலே உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று சொல்லுகிறார்களே, அத்துணை பேரும் சென்று ஒபாமாவை பார்க்கின்றார்கள். எதற்காக தெரியுமா? அவர்களுடைய ஒரே கோரிக்கை மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்த வேண்டும் என்று. காரணத்தோடு பதிவு செய்கிறேன், உங்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. வியந்து போன ஒபாமா, எதற்காக அப்படி சொல்லுகின்றீர்கள் என்று கேட்க, 100 பேரை மைக்ரோசாப்ட் நிறுவனத்துக்கு இந்த பில் கேட்ஸ் ஆள் எடுத்தாருன்னா 60 பேர் இந்தியாக்காரனா எடுக்கிறான், 40 பேர் தமிழ்நாட்டுக்காரனா எடுக்கிறான். ராமசாமி எல்லாம் அப்படி போனவர் தான். இப்படி எடுத்தா இன்னும் கொஞ்ச நாளிலே இன்று மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ ஒரு சத்யா நாதல்லா என்ற இந்தியன், கூகுளினுடைய சிஇஓ ஒரு சுந்தர் பிச்சை என்ற சிஇஓ தமிழன், ஒரு சிவநாடார், சொல்லிக்கொண்டே போகலாம். 60% மேல் ஐடி துறையிலே இவர்களுடைய ஆதிக்கம் வளர்ந்து விட்டால் இவர்கள் நினைத்தால் கம்ப்யூட்டர் துறையை ஸ்தம்பிக்க செய்ய முடியும். அவங்ககிட்ட மட்டும்தான் அறிவு இருக்கா? ஏன் அப்படி எடுக்கிறார்? நாங்களாம் அப்படி செய்யலையே என்று சொல்ல, அப்படியா என்று வியந்து போன ஒபாமா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய தலைவரை அழைக்கின்றார். பில் கேட்ஸ் போனோன்னு சொல்றாரு, உன்னை எல்லாரும் நாடு கடத்த சொல்றாயா, எதுக்குன்னு கேட்டார். நீ என்ன 100 பேர் எடுத்தா இந்தியாக்காரங்களாம் 60 பேர் எடுக்கிறியான். அவர் சொன்னாரு, நீங்கள் நாடு கடத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் என்னை நாடு கடத்த வேண்டும் என்றால் தயவு செய்து இந்தியாவிற்கு கடத்தி விடுங்கள், ஒரே கோரிக்கை தான். வியந்து போன ஒபாமா, எதுக்குயா, ஏன் அப்படி சொல்ற? அவன்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்க, 100க்கு 60 பேர் இந்தியாக்காரங்கள் அமெரிக்காவுக்கு இந்த ஐடி துறையிலே நான் எடுக்கவில்லை என்றால் இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்காவிலே இருக்காது, இந்தியாவிலே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளணும். அடுத்த நாள் ஒபாமா அவர்கள் அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்றார். இது போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே, ஏன் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? நீங்கள்லாம் அமெரிக்காவில் 100 வருஷமா அங்கே இருக்கீங்க, கம்ப்யூட்டர் 100 வருஷமா இருக்கு, இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் துறையில் கூட நீங்கள் அவர்களை விஞ்ச முடியவில்லையே ஏன்? ஒருத்தன் கூட பதில் சொல்ல, எல்லாரும் அமைதியாக இருக்கான். இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் பள்ளியினுடைய ஆசிரியை போல ஒரு ஆசிரியை தமிழகத்திலே இருந்து அமெரிக்காவிற்கு சென்று அங்கு ஆசிரியராக பணிபுரிந்து அமெரிக்க குடியுரிமை கிரீன் கார்டு பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே நீங்கள் அனுமதி அளித்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன். உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டது. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். அது இருக்கும் வரை உங்களால் எங்களை வெல்ல முடியாது. அத்துணை பேரும் ஒற்றுக்கொண்டார்கள். இப்போ எல்லாரும் கை தட்டுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீரெல்லாம் படிக்கிறோம். நம்முடைய ஒழுக்கத்தை பற்றி சொன்னால் சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இப்போ நம்ம அப்படி இருக்கோமா? நினைச்சு பாருங்க. ஒரு கையகல செல்பேசி, ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது.
செல்போன் என்பது மிகப்பெரிய வரம். அதை வைத்து இந்த உலகை நீங்கள் ஆள முடியும். இந்த உலகத்தில் உள்ள அத்துணையும் தெரிந்து கொள்ள முடியும். போப்பாண்டவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உரையாற்றும் போது செல்போன் என்பது மிகப்பெரிய வரம் என்று கூறுகின்றார். ஆனால் அவரே சொல்லுகின்றார், அவருக்கு மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போப்பாண்டவருக்கு. அவர் சொல்றாரு, இறைவனுக்காக ஒதுக்குகின்ற 1 மணி நேரத்தில் கூட பிரீஸ்ட், பிஷப் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய மனிதர்கள் கூட இந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்களே, இது எனக்கு கனத்த இதயத்தை உண்டாக்குகிறது. வீட்டில் உட்கார்ந்து டைனிங் டேபிளில் பேசும்போது கூட அம்மா அப்பாலாம் செல்போனை நோண்டிட்டு இருக்கீங்களே, இது எனக்கு மிகப்பெரிய கவலையை உண்டாக்குகிறது என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். இந்த இந்தியாவிலே நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். சவுதி அரேபியா, ஜப்பான், அபுதாபி, பல இடங்களுக்கு போகும்போது ஒரு ஆப் கூட வேலை செய்யாது. விமான நிலையத்தில் போய் இறங்கினா, இந்தியா ஏர்போர்ட்ல வந்து இறங்கினா எல்லாம் திறந்து. உச்ச நீதிமன்றமே பாராளுமன்றத்திற்கு இதனால் இளைஞர்களினுடைய வாழ்க்கை கெடுகிறது, தயவு செய்து இதை தடை செய்யுங்கள். சில ஆப்ப பதில் என்ன தெரியுமா? ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இது அமெரிக்காலேருந்து இறக்குறான், வேற நாட்டிலேருந்து இயக்குறான். இது சுதந்திர நாடு, இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போதுதான் அதை தடை செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்து அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். செக்ஷன் 2000 ஒரு செக்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தயவு செய்து மாணவ மாணவிகளே, நல்லதற்காக யூட்டிலிட்டி ஆப்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றை நீங்கள் எவ்வளவு உபயோகித்தாலும் தவறில்லை. ஆனால் தவறான செயல்களுக்கு செல்போனை நீங்கள் உபயோகித்தால் உங்களுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த இடத்திலே ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றேன். தயவு செய்து யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னாக்க ஃபேஸ்புக்கில் தெரியாதவங்களா இருந்தால் முகநூலில் நண்பர்கள் ஆகாதீர்கள். நீங்களும் தெரியாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. ப்ரொஃபைல் பிக்சரில் உங்களுடைய படத்தை வைக்காதீங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை போடாதீங்க, உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை போடாதீங்க. ஹேக்கர்ஸ் ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் லைக் எ ஹங்கிரி பேர்ட். அதை எடுத்து பணம் பண்ணுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதே சேலத்தில் வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு தன்னுடைய ப்ரொஃபைல் படத்தை வச்சிருந்துச்சு. மாணவர்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். வேற ஒரு படத்தை அசிங்கமாக எடுத்து அந்த பொண்ணு தலையோட சேர்த்து போட்டான். எல்லாரும் சொன்னாங்க, அந்த பொண்ணு கவலையப்படல, என் படம் இல்லைன்றுச்சு. அவங்க அம்மா அப்பா படிக்காதவங்க, அவங்க போய் எப்படி வேற பிள்ளையா இருக்க முடியும், நீ தான். நாங்கள் அன்னைக்கு ராத்திரியே தூக்கு போட்டு இறந்து போச்சு. எதனால்? நீங்கள் செல்போனிலே பரிமாறிக்கொள்ளுகின்ற தகவல்கள், போட்டோ அனுப்பிச்சாலும் சரி, மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் குக்கீஸ், ஹிஸ்டரி, டவரில் போய் அது செட்டில் ஆகி அப்புறம் தான் மற்றவங்களுக்கு போகும். நீங்க டெலிட் பண்ணிட்டா, பூனை கண்ணை மூடிட்டா இருண்டு போச்சு உலகம் நினைச்சா தப்பு. யார் எங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அதை எடுத்தா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதுபோலத்தானே இன்று நிறைய பேர் மாட்டிக்கொள்கிறார்கள். மாட்டாத வரைக்கும் ஒருத்தனுக்கு பிரச்சனை இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. ஹவு டேஞ்சரஸ் கேம் யூ ஆர் பிளேயிங். நன்றாக நினைத்து பாருங்கள். 1000 பள்ளிகளிலே 10,000 மாணவர்களிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். நல்ல வேலை நீங்கள்லாம் கிராமப்புறத்தில் உள்ள பள்ளியில் படிக்கிறீங்க. நகர்ப்புறத்திலே நான் சொல்ற கணக்கெடுப்பு 69% மாணவர்களும் 31% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கின்றார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பினுடைய முடிவு அதிர வைப்பதாக இருந்தது. எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு சொடுக்கிலே அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது. சின்னன் சிறுசுகளை இனம் தெரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரிகிறது? இந்த இடத்திலே சுதாரிக்க வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும், குறிப்பாக மாணவ செல்வங்கள். அந்த இடத்திலே நீங்கள் உங்களை இழந்தால், அல்லது பெற்றோர்கள் இங்கே யாரேனும் இருந்தால், ஸ்மார்ட் போன் புள்ள கேட்டோன்னு வாங்கி கொடுத்துட்டு என் புள்ள புத்திசாலி புள்ள, ரொம்ப நல்ல புள்ள, ஒழுக்கமான புள்ள நினைச்சிங்கன்னா, நடை தவழுகின்ற பிள்ளையை மவுண்ட் ரோட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு விட்டுட்டு என் புள்ள பத்திரமா அந்த பக்கம் போயிடும் நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட முட்டாள்தனம். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பரிமாறிக்கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கிறது என்று நினைத்தால் அதற்கு பின்னால் இந்த உலகமே அதை பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை.
நல்லவைகளுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்துங்கள். தீயவைகளுக்காக இட் இஸ் அன் இன்டர்நெட் ஜங்கிள். விஷ செடி இருக்கு, மூலிகை செடி இருக்கு. எதை எடுக்கிறதுங்கிறது உங்க கையில் இருக்கு. ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுங்கள். விடுதிகளிலே, வீட்டிலே 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சம் பல குடும்பங்களிலே இருளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். இதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்வதற்கு காரணம் உண்டு. பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரவில்லை என்றால் மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது அவனுக்கு. நமக்கு 35 வயதிலே தெரிந்தது அவனுக்கு 15 வயதிலே தெரியும். உலகம் கையிலே இருக்கிறது. இதை உணர்ந்து நீங்கள் சொல்லித்தரவில்லை என்றால் சினிமாக்களும் செல்போன்களும் மற்றவைகளும் இந்த பிள்ளைகளை தவறாக வழிநடத்திவிடும். 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி கடுமையாக உழைத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு நொடியிலே அவர்களுடைய வாழ்க்கை போய்விடும். ஜிண்டால் பல்கலைக்கழகம் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறது நண்பர்களே. 3 மாதத்திற்கு நடந்த உண்மை சம்பவத்தை முடிவு செய்கின்றேன், இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். ஏன் தெரியுமா? நீங்களும் தெரிஞ்சுக்கணும். +2 படிக்கிற மாணவர்கள் இருக்கீங்க, முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போறீங்க. கல்லூரியிலே காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறைய பேர் கல்லூரிக்குள் நுழைவதாக நான் கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்திலே உரையாற்றும் போது சொல்லுகின்றார்கள். இதை இங்குள்ள ஆசிரியர்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படி யாரேனும் நுழைந்தால் முக்கியமாக வாழ்க்கையிலே மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் மிகப்பெரிய கோளாறாக அமைந்து விடுவீர்கள். 3 மாணவர்கள், ஹிர்திக், கரண், சின்கா என்ற 3 பேர் சட்டப்படிப்பு 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள். 3 மாதத்திற்கு முன்னால் தமிழகத்திலிருந்து MBA படிக்கின்ற ஒரு மாணவி, தாயும் தந்தையும் ஆசிரியர்கள், படித்தவர்கள், அறிவுள்ள அழகான பெண், MBA படிக்கிறதுக்காக அங்கே போய் சேர்றார். அதிலே பின்புலம் அதிகமாக பணபலம் உள்ள வடநாட்டை சேர்ந்த அந்த ஹிர்திக் என்ற மாணவன் தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லுகின்றான், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து இந்த பொண்ணை நான் ஏமாத்துறேனா இல்லையா பாருன்னு ஆரம்பிக்கும் போதே தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அந்த பேதை பெண் நிறைய தடவை வந்தோன்னே அக்செப்ட் பண்ணிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறான். நட்பு காதலாக மாறுகிறது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறான். நம்புறா. பாவம். இது யார் சொல்லி தருவது? ஒரு நாள் இரவு 11 மணிக்கு உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, ஆபாசமா ஒரு படத்தை அனுப்புங்கிறான். பள்ளிக்கூடத்தில் இதனை நான் தெரிந்தே பதிவு செய்கின்றேன். அந்த ஒரு நிமிடம் அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அவளுடைய வாழ்க்கையை நார் நாராக கிழித்து போட போகின்றது என்பதை அறியாத அந்த பெண், பேதை பெண், தன்னுடைய புகைப்படத்தை தவறாக அனுப்பிவிடுகின்றாள். அதை ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி அவன் மட்டுமின்றி அவன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள். இறந்து போவோம் என்ற சூழ்நிலையிலே தன் தந்தையை தொலைபேசியில் அழைக்கின்றாள். தாயும் தந்தையும் விமானம் ஏறி செல்கின்றார்கள், எனக்கு தெரிந்தவர்கள். தன் பெண்ணினுடைய நிலையை பார்த்த தந்தை செவுத்துல முட்டிக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய பணப்புலம் விழுந்த அந்த குற்றவாளிகளினுடைய ஒருத்தர், சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்டான ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட், அவர்களுக்கு மீது முதல் தகவல் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பயப்படுறான் போலீஸ். படித்த ஆசிரியர் அல்லவா, சுப்ரீம் கோர்ட் போறாரு. சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate. ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிகிட்ட வருது, விசாரிச்சு உண்மைன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போடுறார். சுனிதா என்ற பெண் நீதிபதியிடம் செல்லுகின்றது. 3 மாதத்திற்கு முன்னால் நண்பர்களே, நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பிச்சிங்கன்னா உங்க தோழிக்கோ தோழனுக்கோ ப்ளூ டிக் வருது இல்லையா, அதையே கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்று எடுத்துக்கொண்டு, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா ஃபிங்கர் பிரிண்ட் தான் சொல்லுவாங்க, விரல் ரேகையை. No 2 fingerprints will be identical unless it is taken from the same finger of the same person. இந்த ப்ளூ டிக்கையே ஆதாரமாக வைத்துக்கொண்டு அந்த 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து பெண் நீதிபதி சுனிதா முதல் முறையாக தீர்ப்பளித்திருக்கின்றார்.